பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னை உருவாக்கினீர் உந்தன் வார்த்தை, என்னை உருவாக்கினீ உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால், என்னை ஆற்றினீர் தேற்றினீர் உம் வார்த்தையால், என்னை தாங்கினீர் சுமந்தி உம் வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீர் செய்வதை தடுப்பவன் இல்லை, சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே, என்னை உருவாக்கினீ உந்தன் வார்த்தையால். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 51 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களின் நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் சொல்வதை கவனியுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். நான் சொல்படியே நடந்தீங்கன்னா என் புயம் உங்களுக்கு நீதியாயிருக்கும், என் புயம் உங்களுக்கு ஆறுதல் உண்டாக்கும், உங்களை மகிழ்ச்சியாக்கும். உங்கள் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றி உங்களை ஆறுதல் அடைச்சு, உங்களை தேர்தல் அடைய செய்வேன், உங்களை மகிழ்ச்சி நான் நிறைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நம் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே அநேக வார்த்தைகளை எழுத்ததற்கு, எல்லா வார்த்தைகளும் அவர் நமக்கு கீழ்ப்படிவதற்கு, அவர் அந்த வேதத்தின் படி வார்த்தையின் படி நடப்பதற்காகவே நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கு. அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்து நம் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்திர வழியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்கப்பா. கொடா நன்றியப்பா. நாளிலும் கூட காலை முதல் இந்த இரவு மட்டும் உம்முடைய கிருபை தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தெரியுங்கப்பா. அப்பா, உடைய வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்பா, நீர் அவர்களுக்கு ஆறுதல் செய்து அவருடைய வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவருடைய அவாந்திர வழியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் நீர் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆறுதலடை செய்து சந்தோஷனால் மகிழ்ச்சினால் ஒவ்வொருவரையும் நிறைப்பீராக. உங்களுடைய தயவுள்ள கரத்தில் பிள்ளைகளை தாண்டி தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.